முதல்ல இந்த எம்பிக்களை வந்து அங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கூப்பிட்டு வச்சு என்ன மாதிரியான விளைவுகள் இருந்தது, என்ன நோக்கத்துக்காக பண்ணணும்ன்றத குறைந்தபட்சம் நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கே சொல்லல. ஏன்னா இந்த போற எம்பிக்களுக்காக இந்த தெளிவு இருக்குமான்றது தெரியல. இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும்ன உடனே ஆகா ஒரு இன்ப சுற்றுலான்னு கிளம்பிட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருத்தம். எதிர்கட்சி எம்பிக்கள் ஒரு நாட்டில் எதிர்கட்சி வந்து வலிமையாக இல்லாவிட்டால், கூர்மையாக இல்லாவிட்டால், மக்கள் நலன் சார்ந்து இல்லாவிட்டால், அதிகாரத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணுவாங்க, இயற்கை. அதை வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு வரணுமே தவிர நீங்க அவங்களோட சேர்ந்த ஆதாயம்லாம் அடைகிறீங்க. 20 எதிர்கட்சி 20 எம்பிக்கள் போறாங்க. இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான். சார் நீங்க கனிமொழியும் சுப்ரியா சூலேவையும் சொல்றீங்க. நீங்க கனிமொழி சுப்ரியா சூலே எல்லாம் எந்த அளவுக்கு பார்லிமெண்ட்ல பிஜேபியை அட்டாக் பண்ணி அவங்க வந்து எதிர்முனை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்கட்சியா செயல்படுறாங்கன்னு நீங்க பாக்குறத பாப்பீங்கல்ல. நீங்க உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சிட போது. சார் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் கேளுங்க. முதல் ஸ்லீப்பர் செல்லு யாருன்னு கேட்டீங்கன்னா சசி தரூர். நான் சொல்லல, அந்த கட்சியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல். பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு சசி தரூர் கேரளா முழுக்க இருக்க அடிமட்டத்தில் இருக்க காங்கிரஸ் முதற்கொண்டு சொல்றான். கட்சி அவரை வந்து பரிந்துரைக்கவில்லை, ஆனால் பிஜேபி அவரை வந்து கட்சி பரிந்துரைத்தவர்களை புறந்தள்ளிட்டு பிஜேபி அவரை போடுறாங்க.